அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் உடற்பயிற்சி கூட நேரம் குறைப்பு. மாவட்ட விளையாட்டு அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் செயல்பட்டு வரும் நவீன உடற்பயிற்சி கூடத்தின் செயல்பாட்டு நேரத்தை குறைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு பயிற்சி பெற்று வரும் 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்பவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது: திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கம், அதாவது SDAT ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அது வந்து தமிழ்நாடு அரசாங்க கீழத்தில் இயங்குகிற ஒரு அமைப்பு. அதில் வந்து ஒவ்வொரு எல்லா தமிழ்நாட்டில் இருக்க ஓவரால் ஸ்டேட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டேடியம் இருக்குது. அது மாதிரி திருச்சியில் இருக்கிற அண்ணா ஸ்டேடியத்தில் வந்து இது வரைக்கும் பல டிஎஸ்ஓ வந்துட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு டிஎஸ்ஓ வந்துட்டு அந்த ப்ராப்பர் அந்த ஸ்டேடியமே வந்து அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலியோட ஓன் ப்ராப்பர்ட்டி மாதிரி ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. அது குறித்து அந்த ஜிம்மில் இருக்கிற ஒன் ஆஃப் த மெம்பர், அவர் பேர் பாபு, அவர் வந்து அவங்க செய்கிற முறைகேடுகளையும் ஊழலையும் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டம் அது மூலயமா நிறையா டீட்டெயில் கேட்டார். தகவல் கேட்டு அதில் வந்த தகவலை வச்சு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இவங்களுக்கெல்லாம் புகார் கொடுத்தாரு. அந்த புகாரின் அடிப்படையில் கடந்த 7ஆம் தேதி புகார் கொடுத்தாரு. 7ஆம் தேதி புகார் கொடுத்ததுக்கப்புறம் 17ஆம் தேதி அவரை அந்த டிஎஸ்ஓ வந்து வழிமறித்து, நீதான் பாபு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியான்னு சொல்லி மிரட்டி அதை தொடர்ந்து சில வார்த்தைகள்லாம் பேசி அவர் மேலே கொலை மிரட்டல் விடுத்தாங்க. அதுக்காக அவர் போய் கேகேநகர் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ மாவட்ட அதிகாரின்னு சொல்லிட்டு அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. மாறா அந்த 5 நாள் கழித்து இவர் புகார் கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்குறது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினார். அதுக்கப்புறம் சம்மன்லாம் போட்டதுக்கப்புறம் அதே இன்சிடெண்ட்டை வேறு மாதிரி மாற்றி அவர் மேலே வந்து ஒரு பொய்யா புகார் கொடுத்து ஒரு எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு புறம் என்னென்னா, அந்த SDATயோட ஜிம்மு வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு வந்து ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த ஹியூமன் டெவலப்மெண்ட்டு, மனிதவள மேம்பாடுக்காக தான் இந்த ஜிம்மு ஸ்போர்ட்ஸு இதெல்லாமே இருக்குது. அது வந்து காலையில் 6லேருந்து 10:30 வரைக்கும் இயங்கிட்டு இருந்துச்சு முன்னாடி. அப்போ பழைய டிஎஸ்ஓலாம் வந்தப்போ 10:30 வரைக்கும் செஞ்சுட்டு சீக்கிரம் போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ½ hour சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க இல்லை 10:30 வரைக்கும் தான் சொன்னாங்க. அதனால நாங்கள் ஜிம் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து SDAT பிரின்சிபல் செக்ரட்டரி, அப்புறம் வந்து மெம்பர் செக்ரட்டரி இவங்களுக்கெல்லாம் வந்து ரெப்ரசன்டேஷன் அனுப்பிச்சோம். அப்போ பழைய யூத் மினிஸ்டருக்கும் அனுப்பிச்சிருந்தப்போ அவங்க வந்து DGM, RSM கோயம்புத்தூர், RSM திருவண்ணாமலை இவங்களை எல்லாத்தையுமே வந்து என்கொயரி ஆஃபீஸராக டெபுட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு என்கொயரி நடந்துச்சு. அந்த என்கொயரியில் வந்து எங்களோட கோரிக்கை நியாயமான கோரிக்கைன்னு சொல்லிட்டு 10:30ங்கிறது அப் டு 11 o'clock வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அது எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்கள் நிறைய பேர் ஃபீஸ் கட்டணும் எங்களுக்கு. ஏன்னா இந்த 11 மணி டைமுங்கிறது காலையில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சின்ன பசங்கள்லாம் செய்வாங்க. வயசான எங்களாலலாம் போய் செய்ய முடியல. அந்த 9 மணி வரைக்கும் அவங்க செய்யும்போது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அவங்க போனதுக்கப்புறம் 9 to 11 சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வந்து செஞ்சிட்டு இருந்தோம். அந்த டைம் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நிறைய பேர் சேர்ந்தாங்க. நிறைய பேர் வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டினாங்க. இப்போ நீங்கள் சர்வே எடுத்ததில் வந்து தமிழ்நாட்டிலேயே திருச்சி SDAT மட்டும்தான் ரெமுனரேஷனில் டாப் அந்த லிஸ்ட்டில் வந்து திருச்சி தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி டைம் எக்ஸ்டெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் சேர்ந்தாங்க. ப்ளஸ் வந்து ஏழை மாணவர்களுக்கெல்லாம் இந்த வீடாட்டுங்கிற அவர் கூட வந்து நிறைய பேருக்கு ஸ்பான்சர் பண்ணி, சித்துன்னு சொல்லிட்டு அவர் ஸ்பான்சர் பண்ணி நிறைய பேர் சேர்த்து விட்டாங்க. ப்ளஸ் நாங்கள்லாமே வந்து ஈவன் தோ நாங்கள் வந்து பப்ளிக்காக இருந்தாலும் நாங்கள் ஃபார் கவர்மெண்ட்டுக்காக அவங்கவுங்க முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன்லாம் கொடுத்து நல்லா போயிட்டுருக்குங்க. இப்போது இந்த டிஎஸ்ஓக்கும் அந்த பாபு அவருங்க இருக்கிற பர்சனல் டிஸ்பியூட்டை வச்சுட்டு அவங்களுக்கு வந்து இது வந்து பர்சனல் ஈகோவாக எடுத்துக்கிட்டாங்க. இவங்க டிஎஸ்ஓ வந்ததுக்கப்புறம் இந்த 9 மணி ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 10:30 மணி இருந்ததை 10 ஆக்குனாங்க, 10 9:30 ஆக்குனாங்க, 9:30 திருப்பி 9 ஆக்குனாங்க. இது விஷயமா ஒரு ஒருத்தர் ஒரு மெம்பர் ஆல்ரெடி வந்து ஜெயா டிவியில் ஒரு பேட்டி கொடுத்து இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் ரினோவேஷன் நடந்ததுனால ஒரு 3 மாதம் அப்படியே நின்று போச்சு. அந்த 3 மாதத்துக்கு அப்புறமேட்டுக்கு திருப்பி ரினோவேட்லாம் பண்ணி ஆரம்பித்ததுக்கப்புறம் திருப்பி இவங்க என்ன பண்ணாங்க, அந்த 10:30ங்கிறத 10 ஆக்குனாங்க, 10 9:30 ஆக்குனாங்க, 9:30 9 ஆக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கெடுபிடி பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெப்ரசன்டேஷன்லாம் அனுப்பிச்சு அங்கே மேலேருந்து என்கொயரி ஆஃபீஸர் வந்து 11 மணி ஆக்கிட்டாங்க. அதை வந்து இந்த டிஎஸ்ஓ வந்து பர்சனல் இஷ்யூ எடுத்துக்கிட்டு அவங்க ஈகோவாக எடுத்துக்கிட்டு அவங்கள ஈகோ டச் பண்ண மாதிரி பர்சனலாக எடுத்துக்கிட்டு எப்படியாச்சும் இது 11 மணியாக இருக்கிறத 9 மணி ஆக்கி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப
ரொம்ப பிரச்சனை பண்ணி அது ஏதோ பண்ணாங்க. ஆனால் நாங்கள்லாம் பேசி அந்த என்கொயரியில் அட்டன் பண்ணி சொன்னதுனால அவங்களுக்கு வந்து ஓகே இது நியாயமான கோரிக்கைன்னு 11 மணி ஆக்கிட்டாங்க. அப்படி 11 மணி ஆக்குனது வந்து அவங்களுக்கு அது பிடிக்கல. அதில் இது எப்படா சந்தர்ப்பம் கிடைக்குன்னு பார்த்துட்டு இப்போ இந்த எஃப்ஐஆர் இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃப்ஐஆர் இஷ்யூ வச்சுட்டு போய் அழுது கலெக்டர் சார்கிட்ட சொல்லி அவரை வச்சு 9 மணி ஆக்கிட்டாங்க. இதோட நீட்சியாக நேற்று காலையில் போலீஸை கூட்டிகிட்டு வந்து உள்ளே செஞ்சிட்ருக்காங்க. நாங்களாம் லாஃபுல் மெம்பர்ஸு, லீகலாக பணம் கட்டி உள்ளே நாங்கள் எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். வித்தவுட் எனி ப்ரியர் இன்டிமேஷன், ஒரு நோட்டீஸ் இல்லை, ரிட்டன் ஆர்டரில் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் பிடிச்சி வெளியே தள்ளி போலீஸை கூட்டிகிட்டு வந்து வெளியே தள்ளிட்டாங்க. இது வந்து யூனிலேட்ரல் ஆர்பிட்ரரி எச்சேதிகார போக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கலெக்டர் சாரை பார்த்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்க வந்திருக்கோம். இதுக்கு வந்து எங்களுக்கு மக்களுக்கு தகுந்த நீதி கிடைக்கணும். ப்ளஸ் வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இப்போ கட்டின பணத்தை திருப்பியும் கேட்க முடியல. அவங்கள்ட்ட கேட்டால் அது கவர்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லி தர முடியாதுங்கிறாங்க. இப்போ இதுவும் ஒரு வகையில் டிஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ். இது தவிர இது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த கவர்மெண்ட்டுக்கு நார்ம்ஸு ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது பாலிசி மேக் பண்ணி தான் பண்ணணும். இவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களே எல்லா டிசிஷனும் எடுத்துக்கிட்டு பண்ணுறாங்க. இது குறித்து மனு கொடுக்கறது தான் கலெக்டர் வந்திருக்கோம். அந்த டிஎஸ்ஓடைய கணவர் வந்து அவர் ஒரு ரிட்டையர்டு ரயில்வே எம்ப்ளாயி. அவர் முன்னாள் வந்து தடகள வீரர். அந்த ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு அசோசியேஷன் பேரில் டெய்லி வந்து ஒரு 300 குழந்தைங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் மாதம் 500 பணம் வாங்குறாரு. அதுக்கு கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு ஆர்டரோ பர்மிஷனோ எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து ஒரு குழந்தையும் கவர்மெண்ட்டுக்கு 118 ரூபா கட்ட சொல்கிறாரு. அவங்க கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் தனிப்பட்ட முறையில் வந்து பணம் வாங்குறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வாங்கணும். அது வாங்குறதில்ல. அப்புறம் பொங்கல் விழா நடத்துகிறாங்க. அந்த கேம்பஸ்குள்ளேயே வந்துட்டு பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடிக்கிறாங்க. ப்ளஸ் அவருடைய அந்த அசோசியேஷனுக்கு வந்து ரயில் ஸ்போர்ட்ஸ் கிளப், அப்புறம் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக் அசோசியேஷன், அதுக்கு வந்து ஈசி மீட்டிங் நடத்துகிறாங்க. அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கும் எந்த பர்மிஷனும் வாங்குறதில்ல. குறிப்பாக கடந்த மே மாதம் 30ஆம் தேதி மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடத்தினாங்க. அதுக்கான ஃபீஸ் கட்டவே இல்லை. அதை பாபுங்கிறவர் ஆர்டிஐயில் கேட்டார். ஆர்டிஐயில் கேட்டு என்றைக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணப்பட்டுச்சு, என்றைக்கு ஆர்டர் கிடச்சிச்சு, அதுக்கு எவ்வளோ பணம் கட்டியிருக்காங்கன்னு கேட்டதுக்கு அப்ளிகேஷனை மட்டும் ஆர்டிஐயில் அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த பில்லுக்கு பதிலாக ஒரு இன்வாய்ஸை மட்டும் கொடுக்குறாரு. அப்புறம் இது அவரோட இதை போட்டு இது ஆர்டிஐயில் வந்த தகவல். இதில் வந்து வெறும் அப்ளிகேஷனை மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க. பில்லு கேட்டிருந்தோம், பில்லுக்கு பதிலாக இப்படி ஒரு இன்வாய்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த இன்வாய்ஸில் டேட் இல்லை, யாரோட கையெழுத்தும் இல்லை. இதில் வந்து மேனுவலாக கையெழுத்து தேவைன்னு போட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2300 கவர்மெண்ட் கட்டணும். அந்த 2300 கூட கட்டலை. ஆனால் இதை வச்சுட்டு வெளியில் பப்ளிக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் தலைக்கு ஒவ்வொரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் கிட்ட போய் டொனேஷன்லாம் கூட வாங்கிட்டு எல்லாம் பண்ணாங்க. இதில் தான் வந்து குறிப்பாக இதுக்கான பில்லு வரல. இது வந்து ரொம்ப கான்க்ரீட்டான எவிடன்ஸ் கிடச்சி தான் அவர் பாபு வந்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. ப்ளஸ் வந்து ஹானரபிள் சிஎம், அப்புறம் யூத் அண்ட் வெல்ஃபேர் மினிஸ்டர், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரு, அப்புறம் வந்துட்டு டிஜிபி, டைரக்டர் எல்லாத்துக்கும் போட்டதுனால ஏதோ ஒரு என்கொயரி நடந்திருக்கு. அந்த என்கொயரியில் கோவப்பட்டதுனால தான் போன 17ஆம் தேதி அந்த பாபுங்கிறவரை வந்து வழிமறித்து அவரை மிரட்டியிருக்காங்க. அதுக்காக ஒரு முறையாக கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட அதில் என்கொயரி இல்லாமல் அவர் மேலேயே அவங்களோட செல்வாக்கை பயன்படுத்தி அவர் மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கழிப்பறைங்க, அங்கே கழிப்பறையெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டுங்க, ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த கழிப்பறையெல்லாம் அவங்க க்ளீன் பண்ணவே இல்லை. அது குறித்து பர்சனலாக வந்து அவர் பாபுவும் வந்து இதில் பேப்பர் வேலையாக கொண்டு வந்தார். நானும் வந்து ஒரு தினமணியில் வந்திருக்கு. நானும் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டதில் வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணி அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ண சொன்னாங்க. ஆனால் வெறும் வெள்ளை மட்டும்தான் அடித்தாங்களே, உள்ளே ஒன்றுமே நடக்கலை. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிரிஞ்சை வச்சு எல்லாமேட்டுக்கு அங்கே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அங்கே சிரிஞ்சு போடுறாங்க. செப்டிக் டேங்க் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அவங்களுக்கு குறிப்பாக அவங்க குடும்பத்தை யாரும் சீண்டக்கூடாது. அவங்க நேர்மையாக இருந்தால் யாரும் சீண்ட போகிறதில்ல. அவங்க பண்ணுற எல்லா முறைகேடையும் கேட்க போய் ஒரு அப்பாவி மேலே ஒரு கேஸை போட்டு விட்டாங்க. அது வந்து சரியாக தவறான்னு கோர்ட்டில் அது என்ன எங்களால் நிரூபிக்க முடியும். திருச்சி மாரத்தான் ரன்னராக இருக்கேன். மாரத்தான் ரன்னராக எனக்கு ஸ்ட்ரெச்சிங்க்கு வந்து இந்த இதை நம்பி தான் சார் இருக்கோம். எனக்கு வந்து நான் வந்து ஸ்கூல் வேனும் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த டைம் போக 9 மணிக்கு மேலே 11 மணி இந்த டைம் தான். அதுவும் அவங்க நோட்டீஸ் போர்டில் தெளிவாக போட்டிருந்தாங்க 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இருக்குது.
அப்படின்றதுனால தான் நான் பணம் கட்டிட்டு அதில் நான் ஆண்டு சந்தா கட்டியிருக்கேன் சார். திடீர்னு பார்க்குறேன் லாக் பண்ணியிருக்கு. என்ன லாக் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டாக்க ஏதோ இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். அப்போ அதனால் பாதிக்கப்படுறது நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சனிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் எந்த காரணமும் சொல்ல மாட்டாங்க, திடீர்னு லாக் அவுட் ஆகிடுச்சு. இது வந்து பப்ளிக் தான், ப்ரைவேட்டில் கூட பக்காவாக பண்ணுறாங்க சார். ஆனால் இங்கே வந்து நாங்கள் ஒவ்வொரு தரமும் வந்துட்டு இதே மாதிரி பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இஷ்யூ நடந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் சரியானுச்சு, இப்போ திரும்பவும் இப்போ பழைய மாதிரி ஆகிட்டாங்க சார். எங்களுக்கு ப்ரைவேட்லலாம் 24/7 இருக்குது சார். இவங்க 11 மணி வரைக்கும்ன்றது ஒரு இதாக தான் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ தேவையில்லாமல் இப்போ 9 மணினால இப்போ எல்லாமே பாதிக்கப்படுறோம். எங்களை மாதிரி இன்னும் சார் நாங்கள்லாம் வந்து ஏஜ்டு பீப்புள், எங்களுக்கு அந்த டைம் தான் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏன்னா காலையில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து அங்கே அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் வந்து 9க்கு மேலே தான் செய்கிறோம். இப்போ இந்த டைமும் எங்களுக்கு இல்லைன்னாக்கா நாங்கள் எங்கே சார் போய் செய்வோம்? அதனால் எங்களுக்கு எப்படியாவது எங்களுக்கு வந்து கலெக்டரேட்டாக தான் முறையிட்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு இது இல்லைனா எங்களுக்கு ஆண்டு சந்தாவை திருப்பி தந்துட சொல்லுங்கள். நாங்கள் வந்து வேறு ஜிம், ப்ரைவேட் ஜிம் போய்க்கிறோம். ஏன்னா இங்கே வருவாய் இவ்வளோ அது கொடுக்குறோம், எங்கள் மூலியமாக கிடைக்குது. ஆனால் கிடைக்கும் போது இப்போ இது மாதிரி எங்களை வந்து இவங்களோட ஈகோவில் நாங்கள் பலிகடாவாகிற மாதிரி இருக்குது. அதனால் அதுக்கு நல்ல ஒரு மாற்றத்துக்கு எதிர்பார்க்குறோங்க.